गाइस இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் செய்ய போறோம். நூடுல்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நூடுல்ஸ் செஞ்சு வீடியோ போட்டுருப்போம். ஆனா அது வந்து நம்ம ஹோம்ல செய்யற மாதிரி இந்த வாட்டி நம்ம கடை ஸ்டைல்ல செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான காய்கறினா என்னென்னா கோஸு, அதுவும் முட்டை கோஸு, நம்ம வந்து அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் வெங்காயத்தை சாத்துறதுக்கு போடுறதுக்கு வெட்டி வச்சா போதும். அதே மாதிரி கேரட், அப்புறம் பீன்ஸ், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து இந்த மீன் மேக்கர் பெருசாக கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் இதை சில்லி டைப்பில் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் நூடுல்ஸும் எடுத்துருக்கோம். இது வந்து சும்மா நீங்கள் அவிச்சிட்டு வைக்காமல் கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொழுன்னு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ இந்த எல்லா ஐட்டத்தை வச்சு எப்படி சூப்பராக நூடுல்ஸ் செய்கிறேன்னு வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இரும்பு கடாயில் வாங்க நூடுல்ஸ் செஞ்சுருவோம். இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கணும். லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டை அரைச்ச தேங்காய் எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம், அது காயட்டும். கடை ஸ்டைல் நூடுல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்கு தானே ஊற்றணும். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் போடுறேன். இப்போ அதோட வெங்காயத்தை ஆட் வெங்காயத்தை இந்த அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்லு, குரல் மட்டும் சொல்லு. இந்த அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்தோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இடுக்கியை வச்சு பிடிக்கிட்டு கடை ஸ்டைல் மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கோஸை சேர்த்துக்கலாங்க. போட்ட கோஸை கிளறி விட்டுக்கலாம். இப்போ என் அண்ணன் தான் செஞ்சுக்கிட்டாங்க. என் அண்ணன் என்னையோட செம்மையாக செம்பாக பாருங்க. இப்போ கோஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ கேரட்டு பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மீன் மேக்கர் ஃப்ரையாக போட்டோம். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மசாலா போட்டுப்போம். இதுதான் மெயின். ஃபஸ்ட்டு வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, இப்போ லைட்டாக பெப்பர் தூக்கிக்கலாம். உப்பு தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ சாஸ் வறுத்தி விட்டுக்கலாம், லைட்டாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ சோயா சாஸ் ஊற்றினா அவ்வளோதான். இப்போ அதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட நூடுல்ஸ் அழகாக தயாராகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், என் தம்பி செஞ்சது முடிஞ்சிருச்சு. இப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.